صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் ததப்புருல் குர்ஆன் என்ற தலைப்பின் கீழ் அல் குர்ஆனில் கூறப்பட்டுள்ள அறிவியல் சம்பந்தமான கருத்துக்களை எல்லாம் தொடர்ந்து நாம் பார்த்து வருகின்றோம். அந்த வரிசையிலே மனித சமுதாயத்தினுடைய பயன்பாட்டிற்காக வேண்டி, குறிப்பாக உணவிற்காக வேண்டி இறைவனால் படைக்கப்பட்டிருக்கின்ற கால்நடைகளில் எவைகளை அறுத்து முறையாக அறுத்து சாப்பிடும்படி இறைவன் இந்த சமுதாயத்திற்கு கட்டளை பிறப்பித்தானோ அந்த பிராணிகள் தாமாக செத்துவிட்டால், அதாவது முறையாக அறுபடாமல் அவைகள் உயிர் விடுமானால், அந்த பிராணிகள் எந்த பிராணிகளாக இருந்தாலும் கூட அவற்றை சாப்பிடுவது கூடாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆனிலே தடை விதித்திருக்கிறான் என்பதையும், ஏன் அவற்றை சாப்பிடுவது கூடாது, அவற்றை சாப்பிட்டால் சாப்பிடக்கூடியவர்களின் உடலில் எந்த வகையான பின்விளைவுகள் ஏற்படும் என்பதையெல்லாம் சென்ற தொடரிலே நாம் பார்த்து வந்தோம். தாமாக செத்த பிராணிகளை சாப்பிடுவதுதான் கூடாதே தவிர, அதனுடைய தோல், எலும்பு, அவற்றினுடைய கொம்புகள் இவற்றை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதையும் இஸ்லாம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. தாமாக செத்த பிராணியின் இறைச்சியை, மற்ற பகுதிகளை உணவாக உட்கொள்வதுதான் தடை செய்யப்பட்டதே தவிர, அவற்றின் சில பகுதிகளை பயன்படுத்துவது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட காரியம் அல்ல. அவற்றை தாராளமாக நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லி காட்டுவார்கள். தாமாக செத்த பிராணி, ஒரு கோழி தாமாக செத்து விட்டது, அல்லது ஒரு ஆடு தாமாக செத்து விட்டது, அல்லது ஒரு மாடு செத்து விட்டது என்றால், அதன் இறைச்சியை மனித சமுதாயம் உட்கொள்வது கூடாது என்றாலும், நம்ம வீடுகளில் நாம் வளர்க்கின்ற கோழிகளுக்கு அவற்றை இறைச்சியாக நாம் போடலாம். கோழிகளுக்கு ஹலால் ஹராம் கிடையாது. அவற்றிற்கு நாம் தாராளமாக உணவாக அதன் இறைச்சிகளை நாம் கொடுக்கலாம். நம்ம வீடுகளை சுற்றி சுற்றி வரக்கூடிய செல்ல பிராணிகளாக இருக்கக்கூடிய பூனைகளுக்கு அந்த தாமாக செத்த பிராணியின் இறைச்சியை உணவாக நாம் கொடுக்கலாம். நம் வீடுகளை பாதுகாக்கக்கூடிய கால்நடைகளை மேய்ப்பதற்காக, வேட்டையாடுவதற்காக மார்க்கம் அனுமதித்த அந்த நாய்கள் நாம் வைத்திருப்போமேயானால், அந்த நாய்களுக்கும் இந்த தாமாக செத்த பிராணிகளின் இறைச்சியை உணவாக கொடுக்கலாம் என்பதையும் மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. தாமாக செத்த பிராணிகளுடைய கொம்பு, அந்த கொம்பை நாம் வைத்துக் கொண்டு சட்டைகளிலே நாம் பயன்படுத்துகின்ற பட்டன்களை தயார் செய்யலாம். இப்ப தாமாக செத்த பிராணியினுடைய கொம்புல ஒரு பட்டன் தயாரிக்கப்பட்டால், அல்லது பிஸ்மில்லாஹ் கூறாமல் அறுக்கப்பட்ட ஒரு பிராணியின் கொம்புகளிலே ஒரு பட்டன் தயாரிக்கப்பட்டால், அந்த பட்டனை
நம்முடைய சட்டைகளிலே மாட்டிக்கொண்டு அதன் மூலமாக நாம் தொழுகலாம், நோன்பு வைக்கலாம், ஹஜ்ஜி செய்யலாம். அதற்கும் இதற்கும் சம்பந்தமே கிடையாது. சாப்பிடுவதுதான் கூடாது. இப்போ கொம்புகளிலே பட்டன் தயாரிக்கிறார்கள், சீப்பு தயாரிக்கிறார்கள், தலைமுடியை வாடுவதற்காக சீப்பு தயாரிக்கிறார்கள். அந்த சீப்பை முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். பள்ளிவாசல் தோறும் தஸ்பீஹ் மடிகள் இருக்குத, அது கொம்புகளிலே தயாரிக்கிறார்கள். ஜப்பான், சைனா போன்ற நாடுகளிலே அந்த தஸ்பீகை வைத்து நாம் தஸ்பீகள் செய்யலாம். ஹராம் அல்ல, தடை செய்யப்பட்டதல்ல. இதுவெல்லாம் கூடும். தாமாக செத்த பிராணிகளுடைய தோள்களிலே மணிப்பர்ஸ் தயாரிக்கிறார்கள், பெல்ட் தயாரிக்கிறார்கள், காலணிகள், செருப்புகள் தயாரிக்கிறார்கள். அதே இடத்துல ஹேண்ட்பேக் என்று சொல்லப்படுகின்ற கைப்பைகளை தயாரிக்கிறார்கள். நாம் அணியக்கூடிய சட்டைகளை கூட அந்த தோள்களின் மூலமாக தயாரிக்கிறார்கள், விரிப்புகள் தயாரிக்கிறார்கள். இதையெல்லாம் பயன்படுத்தலாமா என்றால் தாராளமாக பயன்படுத்தலாம். சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் புலால் உண்ணுவது கூடாது என்று சொல்வார்கள், உயிர்வதை செய்வது கூடாது என்று சொல்வார்கள், உணவிற்காக வேண்டி உயிர்களை கொல்லுவது கூடாது என்று சொல்வார்கள். ஆனால் அவர்கள் வணக்கத்தலங்களிலே அந்த பூஜை நேரங்கள் வருவதை அறிவிப்பதற்காக அடிக்கப்படுகின்ற மேலதாளங்களிலே அந்த ஆடு மாடுகளின் தோள்கள் தான் பயன்படுத்தப்படுகிறது. இதையெல்லாம் நாம் சற்று ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். தாமாக செத்த பிராணியின் எலும்புகளிலே உரங்கள் தயாரிக்கப்படுகிறது. அந்த உரங்கள் நம்ம வீடுகளில் வளர்க்கக்கூடிய மரங்களுக்கு உரமாக பயன்படுத்தலாமா என்றால் தாராளமாக பயன்படுத்தலாம். நாம சாப்பிடுறது இல்லையே, உரமாகத்தானே பயன்படுத்துகின்றோம். தோள்கள் சொல்லவே தேவையில்லை. ஆடு மாடுகளின் தோள்களிலே பல வகையான அந்த பொருட்கள் தயாரிக்கப்படுவதையும் அதை நாம் பயன்படுத்தி வருவதையும், ஒரு செருப்பு வாங்க போறோம், தோல் செருப்பு, இது பிஸ்மில்லாஹு கூறி அறுக்கப்பட்ட பிராணியின் தோலில் செய்யப்பட்டதா அல்லது பிஸ்மில்லாஹு சொல்லாமல் அறுக்கப்பட்ட பிராணியின் தோலில் தயார் செய்யப்பட்டதா, முறை தவறி செத்த பிராணியின் தோலில் தயாரிக்கப்பட்டதா விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. விசாரிச்சாலும் பதிலும் கிடைக்காது. அல்லனா எளிமையா ஒட்டி இருப்பாங்க. அதனால வெளிப்புற பயன்பாடுகளுக்கு தாராளமாக நாம் அவற்றை பயன்படுத்தலாம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹதீஸ்கள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. புகாரியில 5531வது செய்தியாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அறிவிக்கக்கூடிய செய்தி அங்கே பதிவு செய்யப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செத்த ஆட்டை சஹாபாக்கள் என்ன செய்யறாங்கன்னா இழுத்துக்கிட்டே போறாங்க. ஒரு குழியை தோண்டி புதைக்கலாம் அப்படின்ட்டு அது இழுத்துக்கொண்டே செல்கிறார்கள். மைமனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சொந்தமான ஒரு ஆடு. மர்ரபி ஷாத்தின் மையீத்தத்தின், தாமாக செத்த ஒரு ஆட்டை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடந்து சென்றார்கள். இழுத்துட்டு போற சஹாபிகள்கிட்ட கேட்டாங்க, தோழர்களே, ஹல்லா இஸ்தம்தஅதும் பிஹா பிஹா, இந்த ஆட்டினுடைய தோலை நீங்கள் பயன்படுத்த எடுத்திருக்கலாமே, அதை நீங்கள் பயன்படுத்தலாமே என்று கேட்டார்கள். ஒரு சஹாபாக்கள் சொன்னாங்க, இன்னகா மையத்தத்துன், யா ரசூலல்லாஹ், இந்த ஆடு முறையாக அறுக்கப்படவில்லை, இது தாமாக செத்த ஆடு என்று சொன்னார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு பதிலை சொல்வார்கள், இன்னமா ஹரும அக்குலுஹா, ஹராமாக்கப்பட்டதெல்லாம் அந்த ஆட்டின் இறைச்சியை சாப்பிடுவதுதான். அதனுடைய இறைச்சியை தான் சாப்பிடுவது ஹராம். அதன் மற்ற பகுதிகளை மற்ற பயன்பாட்டிற்காக பயன்படுத்துவது தடை செய்யப்படவில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி புகாரியிலே 5531வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. அப்ப இந்த ஹதீஸ்ல நம்மளுக்கு என்ன தெரியுது? சாப்பிடுவதுதான் ஹராம். இன்னொரு செய்தியை பாருங்க, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா
அறிவிக்கக்கூடிய செய்தி. அஹ்மதுல 3026வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரிதான் ஒரு செத்த ஆட்டை கடந்து செல்கிறார்கள். ஃபலவுலா அகதுத்தும் மஸ்கஹா, இஹாப் அப்படின்னாலும் தோல், மஸ்கு அப்படின்னாலும் தோல், இதன் தோலை நீங்கள் எடுத்து பயன்படுத்தி இருக்கலாமே என்று கேட்கிறார். அப்போ அவங்க சொல்றாங்க, யார சொல்லலாம், இந்த ஆடு தாமாக செத்த ஆடு, அது எப்படி நாங்க பயன்படுத்த முடியும் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு வசனத்தை ஓதி காட்டினார்கள். திருக்குர்ஆனுடைய 6வது அத்தியாயம் 145வது வசனத்தை ஓதி காட்டினார்கள். குல் லா அஜிது ஃபீமா ஊஹிய இலைய முஹர்ரமன் அலா தாஇமின் யதஅமுஹு இல்லா அன் யகூன மைத்தத்தன் அவ் தமன் மஸ்ஃபூகன் அவ் லஹ்ம ஹின்ஸீரின் ஃபஇன்னஹு ரிஜிஸுன் அவ் ஃபிஸ்கன் உஹில்ல லிகைரில்லாஹி பிஹி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக ஓதி காட்டினார்கள். எனக்கு வஹி அறிவிக்கப்பட்டது என்ன தெரியுமா, எதெல்லாம் ஹராம் என்று எனக்கு வஹி அறிவிக்கப்பட்டது தெரியுமா, தாமாக செத்த பிராணியை சாப்பிடுவது, இரத்தத்தை சாப்பிடுவது, அதே நேரத்தில் பன்றியின் இறைச்சியை சாப்பிடுவது, அல்லாஹு அல்லாதவர்களின் பெயர் கூறி அறுக்கப்பட்டது, பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் அல்லது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று இறைவனுடைய அல்லாஹ்வுடைய திருநாமத்தை சொல்லிதான் ஆடு மாடு கோழி இவைகளுக்கெல்லாம் சீறி பாயக்கூடிய ரத்தம் இருக்குமோ. இப்ப ஆடை அறுக்கும் பொழுது ரத்தம் சீறி பாய்கிறது, கோழியை அறுக்கும் பொழுது ரத்தம் சீறி பாய்கிறது. இந்த மாதிரி ஓடக்கூடிய ரத்தம் எவைகளுக்கெல்லாம் இருக்குமோ அந்த பிராணிகளை முறையாக பிஸ்மி கூறி அறுத்துதான் சாப்பிட வேண்டும். அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பிஸ்மில்லாஹு கூறாமல் அறுக்கப்பட்ட பிராணி இவைகள் தான் எனக்கு ஹராமாக்கப்பட்டது என்று ஓதி காட்டினார்கள். அப்ப தாமாக செத்த பிராணியை சாப்பிடுவது கூடாது, ஆனால் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம், உரமாக பயன்படுத்தலாம், அதன் தோலை பாடம் செய்து விரிப்பாக பயன்படுத்திக் கொள்ளலாம், இடுப்பில் அணியக்கூடிய வாராக பயன்படுத்திக் கொள்ளலாம், பழங்களை வைக்கக்கூடிய ஒரு பையாக அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த மாதிரி வெளிப்புற பயன்பாட்டிற்கு அவைகளை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிகளை பார்த்து சொன்னார்கள். ஃபஇன்னக்கும் லா ததஅமுனஹு, நீங்க அதை சாப்பிட போறது இல்லையே, சாப்பிடுவதாக இருந்தால் நான் ஹராம் என்று தடுத்திருப்பேன், உங்களை சாப்பிட சொல்லல. அதன் தோலை எடுத்து நீங்கள் வேறு வகையாக தண்ணீர் பாத்திரம், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல தோல் துருத்தின்னு சொல்லுவாங்க, தோல் பாத்திரம், ரசூலுல்லாஹ்தான் தண்ணீரை வைத்து அதில்தான் தண்ணீரை எடுத்து குடிப்பார்கள், அது அந்த தண்ணீரை வைத்து ஒளி செய்வார்கள். சில பேர் கூட தோல் ஹராம் என்று பேசி வருகிறார்கள். தோல் ஹராம் அல்ல, தோலை எல்லா வகையான பயன்பாட்டிற்கும் நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஹராமாக இருந்தால் அந்த ஹராமான பாத்திரத்திலே ரசூலுல்லாஹ் தண்ணீர் வச்சிருப்பாங்களா, அந்த தண்ணீரை குடிச்சிருப்பாங்களா, அந்த தண்ணீரை வைத்து ஒளி செய்திருப்பார்களா, இதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நீங்கள் அந்த தோலை பாடம் செய்தால், பாடம் செய்தல்னா அந்த முடிவெல்லாம் நீக்கிறது, அதுல கழிவுகளை அகற்றுவது, அதை விரிப்பாக விரிப்பது, இதெல்லாம் பாடம் செய்தல். சில ஊர்களை உப்பு போட்டு அதை பாடம் செய்வாங்க, இப்ப எல்லாம் கெமிக்கல்களை போட்டு என்ன செய்யறாங்கன்னா அதை பாடம் செய்து வருகிறார்கள் என்பதை எல்லாம் நாம் பார்த்து வருகின்றோம். அப்போ அந்த சஹாபாக்கள் என்ன செய்வாங்கன்னா அந்த தோலை எடுத்து தண்ணீர் வைக்கக்கூடிய ஒரு பாத்திரமாக அதை பயன்படுத்தினார்கள் என்று இந்த ஹதீஸின் இறுதியிலே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா நமக்கு அறிவித்து காட்டுவார்கள். அதனால கழுத்தை திருவி கழுத்தை நெருக்கி தீயில் தூக்கி போட்டு தண்ணீரில் தூக்கி போட்டு
அல்லது தலையில் ஓங்கி அடித்து அந்த பிராணிகளை கொலை செய்தால், சாகடித்தால் அவற்றை முஸ்லிம்கள் மாத்திரமல்ல எந்த மதத்தவர்களும் சாப்பிடுவது கூடாது. ஏன்னா ரத்தம் வெளியாகாம ரத்தம் உள்ளுக்குள்ளாலேயே உறைந்து ரத்தமும் இறைச்சியும் சீர்கெட்டு ரத்தத்தில் உள்ள கிருமிகள் எல்லாம் அந்த இறைச்சிக்கு தாவி அந்த இறைச்சி ஒரு அழுகிய இறைச்சியாக, நோயை தரக்கூடிய இறைச்சியாக அது மாறும் என்பதை இன்றைக்கு அறிவியல் சொல்லக்கூடிய அற்புதமான கருத்துக்களை நாம் பார்த்து வருகின்றோம். எனவே ஹலால் செய்யப்பட்ட பிராணிகளை மட்டும்தான் ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் சாப்பிட வேண்டும். அப்படி சாப்பிட்டால் அது ஆரோக்கியம். ஹலால் செய்யப்படாம அந்த பிராணி செத்திருக்குமானால் அதை சாப்பிடுவதன் மூலமாக இன்றைக்கு இல்லாவிட்டாலும் என்றைக்காவது ஒரு நாள் அது நமக்கு பின்விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை இன்றைக்கு அறிவியல் தெளிவாக சொல்லி காட்டுகிறது. இன்ஷா அல்லாஹ் இது குறித்து வரக்கூடிய தொடர்களிலே பார்ப்போம். எல்லாம் அல்ல இறைவன் ஹலாலை மட்டும் சாப்பிடக்கூடிய, செய்யக்கூடிய, பார்க்கக்கூடிய, கேட்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. اللهم صل على محمد وآل محمد. اللهم صل على محمد وآل محمد.